வணக்கம். 5/1/2026 திங்கட்கிழமை இன்றைய விருச்சிக ராசி பலன். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியம் ஜெயமாகும், நினைத்து நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கும், நினைத்தது நினைத்தபடி நிறைவேறக்கூடிய நாளாக அமையக்கூடும். அதே நேரத்தில் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போதும் வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டிய நாள். சிறு சிறு தவறுதல் கூட பெரிய அளவுக்கான ஏதாவது ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும் என்பதனால் தன் பொருளை பாதுகாப்பதிலும் வேலை செய்யும் இடத்திலும் உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிபவர்கள் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். மற்றபடி நினைத்தபடி நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். தடைகள் அனைத்தும் விலகும், சங்கடங்கள் விலகி புதிய உத்வேகமும் மன தெம்பும் தைரியமும் கிடைக்கக்கூடிய நாள். விருச்சிகத்தில் வரக்கூடிய விசாக 4ஆம் பாதம் அனைத்து விதத்திலும் பாதுகாப்பு தேவை. அனுசம் நினைத்து நிறைவேறு, எண்ணங்கள் எழுதும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கும். கேட்டை சற்று பொறுமையோடு இருந்தாலே அனைத்து காரியமும் நிறைவேறக்கூடிய நாளாக அமையக்கூடும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது தனுசு ராசி பலன். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் சர்வத்திலும் வெற்றி காணக்கூடிய நாளாக அமையக்கூடும். அதே நேரம் சற்று செய்யும் வேளையில் கவனமுடன் செயல்பட வேண்டும். சந்திராஷ்டமம் இருப்பதனால் மூலத்துக்கும் போராட்டத்துக்கும் சந்திராஷ்டமம் நடைபெறுவதால் மிகவும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். சிறிய பதட்டமோ வேகமோ இல்லாமல் செயல்பட்டால் சர்வ காரியத்தையும் ஜெயமாக்கலாம். சிறிய பதட்டமோ வேகமோ அல்லது செய்யும் வேளையில் சிறு சிறு தவறுதலோ பெரிய அளவுக்கான மனசங்கட்டங்களை உருவாக்கக்கூடும். தனுசு ராசியில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் சற்று பொறுமை நிதானத்தோடு இருந்தாலே சர்வ காரியம் ஜெயமாகும். அதே நேரம் நினைத்து நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். பூராடம் அனைத்து விதத்திலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். இருந்தாலும் சர்வத்திலும் வெற்றி காணக்கூடிய நாளாகவும் அமையக்கூடும். சிக்கல்களில் இருந்து விடுபடக்கூடும். உத்திராடம் நாள் முழுக்கவும் மிகவும் கவனம் தேவை, பாதுகாப்பு தேவை, எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாளாக அமையக்கூடும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மகர ராசி பலன். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியத்திலும் வெற்றி நினைத்து நிறைவேறும். அதே நேரம் வேலை செய்யும் போது கவனத்தோடு செயல்பட வேண்டும். உங்களுடைய ராசியில் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் நடைபெற இருப்பதால் நீங்கள் கவனத்தோடு இருந்தால் சங்கட்டங்களை விளக்கக்கூடும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேரும். அதே நேரம் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதம் தேவையற்ற மனக்குழப்பத்தை உருவாக்கும். அதே நேரம் நினைத்த காரியம் அனைத்தும் வெற்றி கிடைக்கும். நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். அவிட்டம் அனைவரிடத்திலும் கவனத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தினால் தேவையற்ற மனக்குழப்பத்தை உருவாக்கும். கவனத்தோடு இருக்க வேண்டும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கும்பராசி பலன். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வமும் ஜெயமாகும், நினைத்து நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போதும் வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். பயணத்தின் போது பாதுகாப்பு அவசியம் தேவை. வேலை செய்யும் இடத்தில் கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிவோர் மிக மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். கும்பராசியில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் தடைகளில் நீங்கி வெற்றி கிடைக்கும். பொறுமை நிதானம் அவசியம் வேண்டும். சதயம் பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும் பாதுகாப்பு அவசியம் தேவை. போராட்டாதி நாள் முழுக்கவும் கவனம் அவசியம். வேலை செய்யும் இடத்திலும் பயணத்தின் போது மிகவும் பாதுகாப்பு அவசியம் தேவைப்படக்கூடிய நாள். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மீன ராசி பலன். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வமும் ஜெயமாகும், நினைத்து நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கும். சிக்கல்கள் தீர்வாகக்கூடிய நாளாக அமையக்கூடும். மீனராசியில் வரக்கூடிய புரட்டாதி 4ஆம் பாதம் பயணம் செய்யும் போது மிக மிக கவனம் தேவை. உத்திரட்டாதி நினைத்து நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும். ரேவதி சிறு சிறு தடைகள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி கிடைக்கும். பொறுமை நிதானம் அவசியம் தேவை. வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.